போராடும் மனைவியை காப்பாற்ற கிட்னியை விற்ற கணவன், கிட்னியை எடுத்துக்கொண்ட மருத்துவமனை, பணம் கொடுக்காமல் மிரட்டும் பயங்கரம், நியாயம் கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்த பரிதாபம். வறுமை காரணமாக தனது கிட்னியை கொடுத்து பணம் புரட்ட நினைத்தவர் மருத்துவரால் ஏமாற்றப்பட்டுள்ள சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் யானைக்காவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பட்டுப்பிள்ளை. வறுமை வாட்டியதால் 3 பிள்ளைகளுக்கு தகப்பனான பட்டுப்பிள்ளை வெளிநாடு சென்று சம்பாதிக்க திட்டமிட்டு சில வருடங்களுக்கு முன்பு சவுதி சென்றார். பட்டுப்பிள்ளை படிப்பறிவு இல்லாதவர் என்பதால் சவுதியில் ஒட்டகம் வைக்க வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார். கூடவே சரியான சாப்பாடு இல்லாமல் சவுதி அரேபியாவில் அவதியுற்ற பட்டுப்பிள்ளை தாக்கு பிடிக்க முடியாமல் தாயகம் திரும்பினார். வறுமையை விரட்ட வெளிநாடு சென்ற பட்டுப்பிள்ளையை சோதனை துரத்தவே 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன்காரரானார். வாங்கிய கடனுக்கு பணம் கொடுக்க முடியாமல் திணறினார். இந்த நிலையில் யானைக்காவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் கிட்னியை கொடுத்து பணம் பெற்றிருக்கும் தகவல் பட்டுப்பிள்ளைக்கு தெரிய வருகிறது. உடனே கிட்னியை விற்றால் பணம் கிடைக்கும் என்ற ஆசையில் கிட்னி கொடுத்தவர்களிடம் போய் விவரங்களை கேட்டுள்ளார் பட்டுப்பிள்ளை. அவர்களும் திருச்சிக்கு போய் மருத்துவமனைகளில் விசாரித்தார். கண்டிப்பாக உன் கிட்னிக்கு பணம் தருவார்கள் என்று பட்டுப்பிள்ளையிடம் தெரிவித்தனர். சவுதி அரேபியா போயிருந்தேன். அங்கே ஆடு ஓட்டகம் மேய்க்க போட்டாங்க. என்னால் காட்டில் முடியல, பாலைவனத்தில் சோறு இல்லை, தண்ணி கிடைக்கல. அங்கேருந்து நான் திரும்பி என்னை ஏற்றி விட்டாங்க. வந்துட்டேன். இங்கே எனக்கு ஒன்றும் வசதி இல்லைங்க. 3 பிள்ளைங்க, உள்ளூர்லேயே கடனை வாங்கிவிட்டேன். அதனால் கடனுக்காக நான் கிட்னியை விற்க வந்தேங்க. தனது 3 பிள்ளைகளையும் மனநிலை சரியில்லாமல் கோமா நிலையில் இருக்கும் மனைவியையும் காப்பாற்ற வேறு வழி தெரியாத பட்டுப்பிள்ளை கிட்னியை கொடுத்து பணம் பெற திருச்சி சென்றார். திருச்சிக்கு சென்ற பட்டுப்பிள்ளை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று தாம் கிட்னியை கொடுத்து பணம் பெற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். உடனே அந்த மருத்துவமனையில் உள்ளவர்கள் திருச்சி அண்ணாமலை நகரில் இருக்கும் பிரபல தனியார் மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் வேல்முருகனை பார்க்க பட்டுப்பிள்ளைக்கு அறிவுறுத்தி இருக்கின்றனர். இதன்படி அந்த மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் வேல்முருகனை பார்த்து கிட்னியை கொடுத்து பணம் பெற வந்திருக்கும் விருப்பத்தை பட்டுப்பிள்ளை தெரிவித்துள்ளார். எவ்வளவு பணம் வேண்டும் என்று பட்டுப்பிள்ளையிடம் கேட்டுள்ளார். 3 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பட்டுப்பிள்ளை. இதற்கு மருத்துவர் வேல்முருகன் சரி என்று கூறவே பட்டுப்பிள்ளைக்கு அனைத்து விதமான உடற்பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. இங்கே நான் கேட்டேன்னா ஸ்ரீகாரத்தில் அந்த மேடத்தை கேட்டேன். அந்த மேடம் உடனே அந்த வேலை இருந்து நான் வர சொல்கிறேன்னு சொல்லி உடனே ஃபோன் போட்டுதுங்க. அவர் கமிட்டியில் இருந்தாராம். 3 மணிக்கு வந்து பாருங்கன்னு. பக்கத்தில் கடையில் டீ குடிச்சிட்டு நான் போய் பார்த்தாங்க. கரெக்டாக 3 மணிக்கு வந்தார். இந்த வராருங்க வேலை வந்துச்சு. அவர் மூலியம் 3வது மாடிக்கு அழைச்சிட்டு போனாருங்க. லெஃப்ட்டில் போனவுடனே உனக்கு என்ன ரத்தம்பா, என்ன கிட்னி கொடுக்க போறியா? ஆமாங்க. என்ன காரணம்? இந்த காரணம் சொன்னேன். உடனே அம்மா பணம் வேணும்னாரு. எனக்கு 3 லட்சம் வேணும் சார். இதான் சார் கடனுக்கும் சேர்த்து கொடுங்க சார், பிள்ளை குட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு. எவ்வளோ வேணாலும் உனக்கு தரப்பா, ஓ பாசிட்டிவ், நீ அதனால் நீ படு செக் பண்ணாரு. ஓ பாசிட்டிவ் இருந்தது. அப்போது பட்டுப்பிள்ளை தனது கிட்னியை தானமாக கொடுப்பதில் சட்ட சிக்கல் எழுந்தது. அதாவது மனைவியின் ஒப்புதல் இல்லாமல் ஒருவர் தனது கிட்னியை தானமாக தரக்கூடாது என்பதுதான் அந்த சிக்கல். பட்டுப்பிள்ளையின் மனைவியோ கோமா நிலையில் படுத்த படுக்கையாக இருந்ததால் அவரின் சம்மதத்தை பெறுவதில் சட்ட ரீதியிலான பிரச்சனை ஏற்பட்டது. இந்த சட்டப்படி ரத்த பந்தத்தில் இருக்கிற ஒரு நபர் கொடுக்கறத அந்த டோனருக்கு யாருக்கு மாற்று தேவைப்படுதோ, உறுப்பு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கறத எந்தவித தடையும் செய்யப்படவில்லை. மற்றவர்கள் கொடுப்பதாக இருந்தால் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜராகி அவங்க ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யணும். அந்த வாக்குமூலத்தின்படி தானே முன்வந்து கொடுக்கறதா இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். அதுக்கு எந்தவித பண பயனும் இல்லாமல் பெறாதவர்கள் தான் கொடுக்க முடியும். அதோட பத்திர பின்விலைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதை சொல்லி அவங்க வாக்குமூலம் நீதிமன்றத்தில் கொடுத்து அந்த வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அங்கீகார குழு
ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளது, மாவட்டந்தோறும் உள்ளது. அந்த அங்கீகார குழு அதை பரிசீலனை செஞ்சு அதை அவங்க வந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த டோனார் யார் மாற்றுக்கு ஒத்துக்கிறாங்களோ, மாற்று தானம் பண்ண ஒத்துக்கிறாங்களோ அவங்கள வந்து பல்வேறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுலேயும் அவங்க தகுதியான நபர்கள் என்ற பட்சத்தில் அவருடைய உறுப்பு மாற்றுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பிரச்சனையில் பட்டுப்பிள்ளை பட்டும் படாமலும் வேல்முருகனிடம் தயங்கி தெரிவிக்க அவரோ நான் உனக்கு வாடகை மனைவி ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று கூறினார். இந்த வாடகை மனைவி மூலம் கிட்னியை தாரமாக பெறுவதற்கு தேவையான சட்ட ரீதியிலான செய்முறைகள் அனைத்தும் பட்டுப்பிள்ளைக்கு நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கட்டமாக பட்டுப்பிள்ளையின் கிட்னி அந்த மருத்துவமனையில் மருத்துவர் வேல்முருகனின் துணையோடு அகற்றப்பட்டது. கிட்னியை கொடுத்த பட்டுப்பிள்ளைக்கு முதற் கட்டமாக 50,000 ரூபாய் காசோலையாக கொடுக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியுற்ற பட்டுப்பிள்ளை மருத்துவர் வேல்முருகனிடம் போய் கேட்டு கொஞ்சமாக 3 லட்சம் ரூபாய் தரப்படும் என சொல்லப்பட்டது. உடனே அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, நான் ஊருக்கு அனுப்பிச்சாரு. மறுநாள் வரும்போது தான் ஒய்ஃபு நானுக்குச்சிங்கன்னு சொன்னேன். சரி வேறு ஏதாவது ஒய்ஃபு கொண்டு வாப்பா, காசு கொடுத்துலான்னாரு. எனக்கு சரியாக வராதுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவரே செட் பண்ணி கொண்டாந்து கொடுத்ததுங்க. அதில் என் ஒய்ஃபு கண்டினியூ ஆகலை. என் ஒய்ஃபு இல்லை, என் பிள்ளைங்கள்லாம் இல்லை. தெரியாமல் தான் எனக்கு கௌதம் சாவ போகிறான்ப்பா, நீ உடனே கிட்னியை கொடு அப்படின்னு என்னை மெட்ராஸ் கமிட்டிக்கு அனுப்பினார். கமிட்டிக்கு அனுப்பி மதுரைக்கு அனுப்பினார் இது டெஸ்ட்டுக்கு. உடனே போயிட்டு வந்து இவர் இந்த மாதம் 8வது மாதம் தான் அது மாதிரி என்னை போட்டு எடுத்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. ஆனால் இதுவரை பட்டுப்பிள்ளைக்கு 1,40,000 ரூபாய் மட்டுமே பணமாக கொடுக்கப்பட்டது. இது பற்றி மீண்டும் அந்த பிரபல மருத்துவமனையில் போய் பணம் கேட்ட பட்டுப்பிள்ளைக்கு கொலை மிரட்டல் தான் விடுக்கப்பட்டது. இந்த கொலை மிரட்டலை தொடர்ந்து சில திருச்சி மாவட்ட முன்னாள் ஆட்சியரிடம் புகார் கொடுத்ததாக கூறுகிறார் பட்டுப்பிள்ளை. இருந்தும் நியாயம் கிடைக்காததால் திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் தனக்கு நேர்ந்த நிலையை அவரிடம் விவரித்தார் பட்டுப்பிள்ளை. மாவட்ட ஆட்சியர் ஜெயஸ்ரீ இது பற்றி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதை அடுத்து ஏபிசி மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மருத்துவர் வேல்முருகனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையில் அரசாங்கத்திற்கு தெரியாமல் இந்த தனியார் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கப்பட்டு வருவதும் அவர்களுக்கு பணம் தருவதாக கூறி ஏமாற்றப்பட்டு வருவதும் தொடர்ந்து நடைபெற்று வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த உறுப்பு மாற்ற பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு கடுமையான குற்றமாக தான், சட்டப்படி இல்லாமல் போனால் அது ஒரு கடுமையான குற்றமாக தான் கருதப்படும். இப்போ இந்த உறுப்பு மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் இருக்கு. அவங்க வந்து இதை மானிட்டர் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட தான் போய் கொடுக்கணும். அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து மானிட்டர் பண்ணி எங்கேயாவது வயலேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நடவடிக்கை வந்து நிறைய கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கு. உலக அளவில் வந்து இந்தியாவில் தான் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. வெளிநாட்டவர்களுக்கு இந்தியாவில் வந்து டோனார்ஸ் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இது பணத்துக்காக இது மாதிரி மாற்று கொடுக்கப்பட்டு தெரிய வந்துச்சுன்னா கடுமையான தண்டனைக்கு அவங்க அந்த நபர் அவங்க யார் பயன்படுத்தினாங்களோ அவங்க புரோக்கர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே தண்டனை வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த விசாரணையை தொடர்ந்து மேலும் ஒரு கூடுதல் தகவலும் காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளது. அது என்னவென்றால் இறக்கும் தருவாயில் இருப்பவர்களின் உறவினர்களிடம் போய் உடல் உறுப்புகளை தானம் செய்ய வலியுறுத்த செல்லும் குழு ஒன்று செயல்பட்டு வருவதுதான். இவர்கள் ஏழைகளிடம் போய் உங்கள் உறவினரின் உடல் உறுப்புகளை தானம் செய்தால் பணமும் புகழும் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறுகின்றனர். மருத்துவமனையில் நோயாளியுடன் அவதிப்படும் ஏழைகள் சிலர் இந்த ஆசை வார்த்தையில் மயங்கி தங்கள் உறவினரின் உடல் உறுப்புகளை தானம் செய்து வருவதும் தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏழைகளை ஏளனமாக பார்க்கும் இதுபோன்ற மருத்துவமனைகளின் பின்னால் பெரிய அரசியல்வாதிகளும் பதவியில் இருப்பவர்களும் உள்ளனர் என்பதை கேட்கும் பொழுது நெஞ்சம் பதைபதைக்கிறது. சென்னையைச் சேர்ந்த ஒரு டாக்டர் ஃபேமிலி தன்னுடைய மகனை வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணாங்க. அது மருத்துவ சேவைக்காக. அதை மையமாக வைத்து அது மூலயமா ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது மாதிரியே காலகாலமாக கொள்ளையடித்து கொண்டு வருகிற இந்த தனியார் மருத்துவமனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டீம் வச்சுருக்காங்க, ஒரு புரோக்கர் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்க நேராக போகிறாங்க, அந்த சாவும் தருவாயில் இருக்கிற பேஷண்ட்டை போய் அவங்களுடைய உறவினர்கள் வந்து அவங்கள்ட்ட விளம்பர மோகத்தையும் பணத்தாசையும் காமிச்சு நீங்கள் உடல் உறுப்பு தானம் பண்ணால்
எல்லா பேப்பர்லயும் வரும், மீடியாவில் வரும், நாடே உங்களை பாராட்டும் அப்படின்னு சொல்லி உடல் உறுப்பு தானம் வாங்கிட்டாங்க. அவங்க அறியாமையில அவங்க உடனே கொடுத்துட்றாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு, புகழுக்கு ஆசைப்பட்டு. அதை என்ன பண்றாங்க இந்த தனியார் மருத்துவமனை டாக்டர்கள், அந்த நல்ல நல்ல லாபத்துக்கு அந்த உடல் உறுப்பை வித்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு 5-6 வருடமா நடந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து அரசாங்கம் இதுக்கு தனி ஒரு விசாரணை கமிஷன் வச்சு இதுல என்ன நடக்குதுங்கிறத உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிறது எங்களோட கோரிக்கை. மருத்துவர்களிடையே மனித நேயம் மறைந்து வருவதால் உடனே தமிழக அரசு அலட்சியப்படுத்தாமல் கண்காணிக்க வேண்டும் என்பதையே இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது.